Hi friends, welcome to azikitchen&beauty tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா பக்கோடா. அதுக்கு தேவையான ingredients வாங்க பார்க்கலாம். ரவா எடுத்துக்கேன். ரவா நீங்க எவ்வளவு எடுக்கறீங்களோ அதுக்கு பாதி அளவு தயிர் எடுத்துக்கணும். தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கேன். பச்சை மிளகாய் 1, இஞ்சி சின்ன துண்டு, சோம்பு, பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ரவாவை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கலாம். ரவா நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு பாதி அளவு தயிர் எடுக்கணும். தயிராலேயே ஃபுல்லாக நம்மளால மிக்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு தண்ணி விட்டுருச்சுனாலும் கடலை மாவு, அரிசி மாவு ஏதாவது ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருங்க. 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வறுக்கணும். வறுத்து அப்போ தான் ரவாலாம் நல்லா ஊறி உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். 1/4 மணி நேரம் நல்லா ரவாலாம் ஊறிடுச்சு. வாங்க இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி சட்டி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து